கூடி வந்த அனைவருக்கும் ஸ்தோத்திரம். உங்கள் எல்லோரையும் இந்த மிட்வீக் பிரேயரில் எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த மிட்வீக் பிரேயரின் ஆரம்ப ஜெபமாக நம்ம மத்தியில சுகந்தி ஆண்டி இருக்காங்க. நீங்க ஜெபிக்கிறீங்களா? சுகந்தி ஆண்டி இருக்கிறீங்களா? இல்லைன்னா மேரி ரோஸ் ஆண்டி நீங்க பிரேயர் பண்றீங்களா? ஓகே அம்மா. எங்களை நேசிக்கிறோம் மகா இரக்கமும் அன்பின் கிருபை நிறைந்த பரிசுத்த பரமபிதாவே, ஹர்த்தாதி ஹர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, ஸ்துதிக்கிறோம் ராஜாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் உடைய பாதப்படி பணிந்து உம்முடன் கெஞ்சுறதுக்கு வந்திருக்கிறோம் தேவனே. நாங்கள் பாவிகளில் பெரும் பாவிகள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தேவனே. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை எல்லாம் தயவாக மன்னியும் தேவனே. ஆண்டவரே, உடைய வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்றதுக்கு எங்களுடைய மனக்கண்களை திறந்துடலாம். ஆண்டவரே, எங்கே 2-3 கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் நேர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு குழுக்களாக கூடி உடைய பாதப்படி பணிகிறோம் தேவனே. தேவனே, எங்களுக்கு வேதத்தை எடுத்து போதிக்க போகிறோம். உம்முடைய மகனாரே, உம்முடைய பரலோக ஞானத்தால் நிரப்பும், உம்முடைய சகல ஆசீர்வாதங்களால நிரப்பும். அவருடைய குடும்பத்தை, மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தால் நிரப்பும் தேவனே. அவர் இவ்வளவு சத்தியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவனே. உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும். இன்னும் நல்ல ஞானத்தை மகனாருக்கு கொடுத்த ஆதரியும் அரவணையும் சுகப்படுத்தும், பலப்படுத்தும் தேவனே. ஆண்டவரே தேவனே, நாங்கள் இந்த உம்முடைய வேதத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் வாழுகிறவர்களாகவும் அதை அப்பியாசிக்கிறவர்களாகவும் உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து கூறுகிற பிள்ளைகளாகவும் எங்களை வாழவையும். எங்களையும் உம்முடைய சகல ஞானத்தாலே நிரப்பும். எங்களுடைய இந்த போதகத்தை எடுத்து நடத்துகிற எங்களுடைய பாஸ்டரை, அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதம். இந்த இணைப்பில கூடியிருக்கிற மக்கள் எல்லாரையும் சகல ஆசீர்வாதங்களாலே நிரப்பும். யாவும் உம்மால் முடியும் ராஜாவே. உம்முடைய சித்தம் எதுவோ அதன் எங்களை நடத்தும். உமது அருமை திருமகனாருடைய அதி பரிசுத்த நாமத்தால் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் செவங்களை கேட்டாலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அருமையான ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி அம்மா. இன்னைக்கு எல்லா வெனஸ்டேயும் நம்ம நித்தியத்திற்கான வழி அப்படிங்கிற டாபிக்ல சத்தியத்தை கேட்டுட்டு வரோம். இன்னைக்கும் நம்மளுக்கு சத்தியத்தை கொடுக்கறதுக்கு நம்ம மத்தியில ஜேக்கர் ஸ்டீஃபன் அங்கிள் இருக்காங்க. அங்கிள், இது உங்களுடைய நேரம். மைக் அன்மியூட் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதுல்ல? கேக்குதாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் ஸ்தோத்திரம் மகிமையும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் நாம் சிலராக கூடி ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த பிரதான கிருபைக்காய் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பல வாரங்களாக நம்ம பரலோகத்துக்கு செல்வதற்கான வழி இதன் அடிப்படையில் தியானிக்க தீர்மானித்தோம் என்று சொன்னால், ஒன்றான மெய் தேவனாகி உமையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்கிறதின் அடிப்படையில நாம் தியானம் செய்கிறதுக்கு தீர்மானித்தோம். நம்ம பிரமாணத்தினுடைய கொள்கை என்ன, கிறிஸ்து மனிதனுடைய ரட்சிப்புக்காக என்ன செஞ்சிருக்காரு, பிதா என்ன செஞ்சிருக்காரு, அவங்களுடைய சுவாபம் என்ன, அவங்க சாயல அவங்க எப்படி செயல்படுறாங்க எல்லாம் பார்த்தோம். ஆவியானவருடைய கிரியையும் பார்த்தோம். என்ன முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தாவியானவருடைய தியாகமும் மிக பெரியது மனிதனுக்காக என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவர் இன்றும் நம்மளோடு கூட இருப்பதை பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமான ஒன்று. அவர் ஒரு மனிதனை எப்படி பரலோகத்துக்கு ஏதுவாக வழி நடத்துகிறார் என்பதை தீர்க்கமாய் ஆராய்ந்து அறிந்து கொண்டோம். என்ன செய்ய போகிறோம்? இந்த ஆவியானவருடைய கிரியை, அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமியில மனிதனிடத்துல செயல்படுகிற அல்லது மனிதனுக்கு கொடுக்கிற மேன்மையான காரியங்களை எவ்வளவு சரியாக மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதை தீர்க்கமாய் ஆராய்ந்து அதற்கு சாத்தான் எப்படி அதை இமிட்டேட் பண்ணியிருக்கிறான், போலியை உண்டாயிருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். மிக விரைவாக கடந்து செல்ல போகிறேன். ஏன்னா இன்னும் அந்த பாடத்தை நடத்தி கொண்டிருந்தா பல வாரங்கள் நடத்த வேண்டி வந்துடும். அதனால இன்னும் ஒரு 3 அல்லது 4 வாரத்துக்குள்ளாக இந்த பாடத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்திருப்பதனால் விரைவாக கடந்து சொல்ல போறேன். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கிடுங்க.
சாத்தான் இந்த பூமியில ஆவியானுடைய சகல கிரியைகளுக்கும் ஒரு போலியை உண்டாயிருக்கிறார் என்பதை நம் மனதில் ஆழமாய் பதித்து இருக்க வேண்டும். ஆவியின் வரங்களுக்கு போலி உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம படிச்சு முடிக்கும் போது உண்டு என்கிற முடிவுக்கு வருவோம். என்ன கிரியைகளை அவன் போலியை உண்டாக்குறான் என்று சொன்னால், ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக மனிதனை ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையை அவருடைய காரியங்களை அவன் மூலமா வெளிப்படுத்துறார் இல்லைங்களா, அந்த வெளிப்பாடுகளுக்கு எல்லாம் அவன் போலியை உண்டாக்கி இருக்கிறான். என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவ சமுதாயத்திலும் சரி திருச்சபையிலும் சரி ஆவியானவர் கொடுக்கிற வரங்களை நான் பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசை இன்னைக்கு பெரும்பாலானவரிடத்துல இருக்கிறது. தன்னை வரம் பெற்றவர்கள் என்று யாராவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அளவுக்கு போதர்களும் விசுவாசிகளுடைய மனநிலையும் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக ஆகாது. சரி, வரங்கள் அப்ப எனக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம முதல்ல விளங்கிக்கணும். ஏன்னா ஒரு ஆசை இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அந்த வரம் எனக்கு இருக்கு என்று காட்டிக் கொள்வதற்காக பார்க்கறதெல்லாம் ஆண்டவருடைய வரம் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆனா ஆண்டவர் எப்படி என்னை வரம் பெற்றவனாய் மாற்றுகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டால், நான் தேவையில்லாத பிரயாசத்தை செய்ய மாட்டேன். தேவையில்லாத பிரயாசத்தை நம்ம செய்யும் பொழுது போலி தானாய் வந்து விடும். நல்லா புரிச்சுக்கிடுங்க. தேவையில்லாத பிரயாசத்தை செய்யும் பொழுது, நம்ம கடந்த வாரம் படிச்சு இல்லைங்களா, பலன் அளிக்கும் ஜபம் என்ன அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஜபத்தை செஞ்சுட்டு கடைசியில கேடுதான் வரும். பலன் அளிக்கக்கூடிய ஜபத்தை மாத்திரம்தான் செய்யணும். அதே மாதிரி ஆவியின் வரங்களை குறித்து தெளிவான சிந்தனை என்கிட்ட இல்லாதபடி நான் எப்படி ஆவியின் வரத்தை எதிர்பார்க்க வேண்டுமோ, எப்படி ஆவியின் வரத்தை செயல்படுத்த வேண்டுமோ அப்படி செய்யாதபடி என்னுடைய முயற்சியில என்னுடைய விருப்பத்தின்படி தேவையில்லாத ஒரு பிரயாசத்தை நான் செய்யும் பொழுது போலி நம்ம இடத்துல வந்துவிடும். ஆகையினாலே இந்த வரத்தை குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வேதாகமத்தில ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவன் அவனுடைய திறமைக்கு தக்க ஒருவரிடத்தில் 5 தாலந்தும் ஒருவரிடத்தில் 2 தாலந்தும் ஒருவரிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். நான் இப்ப இந்த ஓமையை விளக்க போறது இல்லை. தாளந்து என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தாளந்து அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒரு முடிவு நம்ம எடுக்கலாம். நம்ம இடத்துல காணப்படுகிற தனித்திறமைகளை தாளந்து என்று சொல்லலாம். இந்த தாளந்துக்கு அநேக விளக்கங்களை கொடுக்கலாம். தீர்க்க தரிசன ஆவியினுடைய புஸ்தகத்தை நம்ம போய் பார்க்கும் பொழுது இந்த தாளந்தை குறித்து அவங்க சொல்லும் பொழுது ஆவிக்குரிய, மனதிற்குரிய மற்றும் உடலுக்குரிய திறமை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய நம்ம மனதுக்குரிய கட்டுப்படுத்துற அந்த உடலுக்குரிய திறமை இருக்கு பாத்தீங்களா, ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா, அது தாளந்து. எனக்கு ஒரு பலம் இருக்கு, என்னைய மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது, நான் பலவீனமானவன். சிலர் சொல்லுவாங்க நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு நோயே வரல, அதே வரல, இதே வரல. ஓ, that is the gift of God. நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்கிறது ரொம்ப கேள்வி. நல்லா புரிச்சுக்கிட்டுங்க. சொல்ல கேட்டிருப்பீங்க நீங்க, நீங்களா என்னப்பா அதெல்லாம் சரியில்லை, ஐயோ நான் அப்படி இருக்கேன் பாருங்க, ஒரு வியாதி இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு துன்பம் இல்லை, ஐ அம் ரன்னிங் தி ரேஸ் அப்படிமாங்க. that is a blessing of God. அது தாளந்து. அது தாளந்து. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. நீங்க அதை எப்படி உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது செல்வாக்கு. நான் இப்படி எடுத்துட்டேன்னா முழுசு முடிக்க முடியலன்னு இடையில அப்படின்னு நிற்பாட்டிடுவேன். சரிங்களா? இல்லைன்னா நான் ரொம்ப விரைவா போனாலும் நல்லா இருக்காது. செல்வாக்கு. we have some influence. எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கும். நான் பள்ளிக்கூடத்துல ஒரு முதல்வராக இருப்பேன், அதனால கவர்மெண்ட் எல்லாம் என்னால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். இல்ல தலைவர்கிட்ட நெருக்கமா இருப்பேன், ஐ கேன் இன்ஃபுளுன்ஸ் தட். அது ஈஸியா அது சிலரால அதை செய்ய முடியும். அதை நான் எப்படி பயன்படுத்துறேன், அது தாளந்து. தொழில் சிறப்பா செய்வாங்க தொழில.
அது தாளந்து. உடைமைகள், பாசங்கள், அனுதாபங்கள் அனைத்தும் எஜமானின் நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டிய விலை மதிப்பற்ற தாளந்துகள். அப்போ இந்த தாளந்து எல்லாம், இந்த திறமைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொன்னீங்களா? எல்லாரிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு தாளந்து ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கும். ஒவ்வொரு தனித்திறமை எல்லா மனிதனிடத்திலும் இருக்கும். அது அஞ்ஞானியா இருந்தாலும் சரி, அது புறஜாதியா இருந்தாலும் சரி, பாபிலோனியனா இருந்தாலும் சரி, விழுந்து போன பாபிலோனியா இருந்தாலும் சரி, பாபிலோனுடைய குமாரத்தைகளா இருந்தாலும் they will have a talent. அவர்களுக்கு ஒரு தாளந்து இருக்கும். சரிங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த தாளந்து தேவனுடைய பிள்ளை இடத்துல எப்படி செயல்படுகிறது என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் நீங்க அதை பில்டப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாளத்துல என்ன அப்படி சொன்னா ஒரு பேச்சு திறமை. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்களா, நான் பிரசங்கம் பண்றேன், நான் வரம் பெற்றவனா? நான் அப்படி நினைக்கிறது இல்லை. என்கிட்ட ஒரு திறமை இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், நான் அதை அவருக்கென்று பயன்படுத்துறதுக்கு பிரயாசப்படுறேன். எனக்கு வேதத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு மனது இருக்கிறது. அந்த மனதை நான் பிசாசுக்கு ஏதுவாய் உபயோகப்படுத்தாமல் தேவனுக்கு ஏதுவாய் உபயோகப்படுத்துறேன், வேதாகமத்தை ஆராய்கிறேன். இப்படி நிறைய திறமைகள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா, பிறரோடு லகுவாக பழகுவார்கள், நேரங்களை சரியா கடைபிடிப்பாங்க, பெர்ஃபெக்ட் இன் கீப்பிங் த டைம். ஒரு மன பலத்தோடு அவங்க இருப்பாங்க, இரக்கங்களை தைரியமாய் வெளிப்படுத்துவார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஆட்களோட பேசுறது, பழகுறது. சோ முடியாது, இறக்கப்படணும்னு இருக்கும், அந்த ஆளுக்கு ஏதாவது உதவிச்சுன்னு இருக்கும். பட் என்னால அதை முன்னெடுத்து போக முடியாது. யாராவது என்ன கூட இருந்தா தான் செய்ய முடியும். ஆனா சிலர் பாருங்க, டக்கு டக்குன்னு அவங்க செயல்படுவாங்க. தீஸ் ஆர் டேலண்ட்ஸ். இதெல்லாம் டேலண்ட்ஸ், தாளந்துகள். வைபவங்களை நேர்த்தியாய் நடத்துவது, வேத வசனங்களை திறமையாய் வாசிப்பது, பாட்டு கூட்டம் நடத்துவது, பாடல்கள் பாடுவது, இதெல்லாம் தாளந்து. எல்லாத்தையும் இருக்கும். ஆனா ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவன் அருளிய வரங்களாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. என்கிட்ட வரம் இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு தனித்திறமையை கொடுத்திருக்காரு, அதை நான் பிடித்துக் கொண்டு என்னுடைய சுயத்தினாலே செயல்படுத்தாமல், என் பெருமைக்காக செயல்படுத்தாமல், என் தேவனுக்காக, என் தேவனுடைய பலத்தோடு, தேவனுடைய வழிநடத்தலோடு, என் தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய நாமத்தை பிரஸ்தப்படுத்துவதற்காக நான் செயல்படுத்தும் பொழுது என்னுடைய தாளந்தெல்லாம், என்னிடத்தில் ஒப்புடைக்கப்பட்ட சகலமும் தேவனாலே அங்கீகரிக்கப்படும் பொழுது அது என்னதாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு பிள்ளைகளை அது வரமாக இருக்கும். நல்ல மனதில் ஆழமாய் பதிய வைத்துக் கொள்ளுது. அது வரங்களாக இருக்கும். சரிதானா? அப்ப என்கிட்ட வரம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. என் தனித்திறமை நான் தேவனுடைய ஒத்தாசையோடு செயல்படுத்தும் பொழுது அது வரங்களாக மாறுகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. அதனால நம்ம எல்லாருக்கும் வரம் இருக்கிறது என்பதை நம்ம மறுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரோடு செயல்படுத்தும் பொழுது நான் நல்லா பாடுனேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை, என் தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று பாடுகிறவர்கள் வரம் பெற்ற பாடகர்கள். எல்லாம் புரியும் நினைக்கிறேன், சொல்றது விளங்கும் என்று நினைக்கிறேன். சரி, அதனால நிறைய தாளந்து இருக்குது, நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது. ஆனா தாளந்துக்கும் பவுல் ஒரு வரிசைப்படுத்துவார். நம்ம அதை வாசிப்போம் பிற்பாடு. வரிசைப்படுத்தி இதான் வரங்கள், ஆவியானுடைய வரங்கள் என்று சொல்வார்களா, அந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நல்லா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தாளந்துக்கும் வரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா தாளந்து என்பது பூமியில் உள்ள எல்லா இடத்திலும் இருக்கும். தனித்திறமை எல்லாரிடத்திலும் இருக்கும். சிலர் புதைத்து வைத்திருப்பார்கள், ஆனா அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா வரங்கள் அப்போஸ்தலர் 5:32 படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு நான் அஞ்ஞானியா இருந்திருப்பேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு தனித்திறமை இருக்கும். நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அதை வெளிப்படுத்தும் பொழுது அது வரமாக இருக்கும். வரங்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் தாளந்து உண்டு. ஆனா கீழ்ப்படுகிறவர்கள் தாளந்தையும் வரமாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த தாளந்து இருக்கு பாத்தீங்களா,
அது பயிற்சினால வரும். நான் அதை டெவலப் பண்ணணும், நான் ட்ரெயின் பண்ணணும். சிலர்லாம் நாங்க படிக்கிற காலத்துல பைபிள் படிக்கிற பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, வில்மாட் மாதிரி பிரசங்கம் பண்ணணும் பாஸ்டர், வில்மாட் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்ல போயிருந்து அவர் மாதிரி பேசி பழகுவாங்க. அது திறமையினாலே வளர்க்கப்படுகிற ஒரு காரியம். ஆனால் வரம் என்பது பயிற்சியின்றி சடுதியில் வரும். அப்போஸ்தலர் 2 அதிகாரம். அவங்க போய் எல்லா பாஷையெல்லாம் படிச்சுட்டுலாம் வரல, அவர்கள் வரத்தை பெற்றுக் கொண்டார்கள், பாஷை வரத்தை பெற்றுக் கொண்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை. தாளந்த சுயத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்த முடியும். ஆனால் கீழ்ப்படுகிறவனாய் இருந்து அது வரமாய் மாறும் பொழுது அது சுயத்திற்கு உபயோகப்படுத்தப்பட மாட்டாது. I will never use my talent for my self glorification. சரிங்களா? தாளந்து ஆவியின்றி செயல்படும். You can develop without the Spirit of God. நீங்க நிறைய பாடங்கள் பாருங்க, மியூசிஷியன் பாக்குறீங்க, உலகத்தான் எல்லாமே நம்ம பார்க்கிற எல்லா தாளந்துகளும் அவரிடத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும், திறமையானவர்களாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் வரங்கள் ஆவியின்றி செயல்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அதை செயல்படுத்தவே முடியாது. தாளந்து நிரந்தரமானது. நான் எவ்வளவு தக்க பிரயாசப்படுத்தி என்னை கல்டிவேட் பண்றோனோ அந்த அளவுக்கு இட் வில் கம் அப். ஆனால் வரமாய் இருக்கும் பொழுது ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் அது நிரந்தரமாக இருக்காது. மங்கி போயிடும். நீ பாப்பீங்க சில பாஸ்டர்ஸ்லாம் தலைவர்கள் ஆகிறதுக்கு முந்தி அவங்க ஊழியத்தை பார்த்தீங்கன்னா தீவிரமா இருக்கும், பிறகு தலைவர் ஆகிறது சொல்லு முந்தி மாதிரி இல்லையே அப்படிப்போம். நீங்க பாத்துருக்கீங்களா, அனுபவப்பட்டிருக்கீங்களா? அப்போ பேசுற மாதிரி இங்க அந்த உபதேசங்களை செய்கிறதுன்னு சொல்லுவோம். காரணம் இதுதான், கீழ்ப்படியாமை, தேவனை விட்டு விலகி போகிற நிலை, அந்த இது நிரந்தரமா அந்த மாதிரி இல்லாம அந்த குளோரிபிகேஷன், அந்த அந்த மகிமை குறைந்து வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். தாளந்துல போலி கிடையாது, ஆனா வரத்திற்கு போலி. இந்த வித்தியாசத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். தாளந்து என்கிட்ட இருக்கிற தாளந்த நான் வரமாய் மாற்றிக்கொள்ள முடியும் எப்ப நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கும் பொழுது, ஆவியானவருடைய வழி நடத்துவில் நடக்கும் பொழுது, ஆவியினாலே பிறந்தவனாய் காணப்பட்டு என் திறமைகளை நான் கிறிஸ்துவுக்காக வெளிப்படுத்தும் பொழுது அந்த திறமை என்னதாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வரமாக இருக்கும். பவுல் இந்த தாளந்து இருக்குல்ல, எல்லார்ட்டும் இருக்கு. ஆனா ஸ்பெசிபிக்கா சில காரியங்களை மாத்திரம் பவுல் ஆவியாருடைய வரமாக பட்டியலிடுகிறார். அதுதான் ஆவியாருடைய வரம். நம்ம சொல்றதுக்காக தாளந்து எல்லாம் கீழ்ப்படியும் பொழுது அவருக்காக செயல்படுத்தும் போது வரமாக மாறும். ஆனா ஒரு குறிப்பிட்ட பட்டியல் இருக்கு தெரியுமா, ஆவியாருடைய வரம் என்று சொல்லி. அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த தாளந்துக்கும் இந்த வரத்திற்கும் நிறைய வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-11 வரை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க அந்த வரங்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் பட்டியலிடுவார். பட்டியலிட்டு சொல்லுவார் பாருங்க, இவைகளை எல்லாம் பட்டியல நான் வாசிக்கல, நேரம் சமயம் எடுக்குங்கிறதுனால நான் விட்டுட்டேன். இவைகள் எல்லாம், இந்த வரங்கள் எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு அந்த வரங்கள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி, ஏன் விரும்ப முடியல, அவருடைய ஆவியானவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நல்லா இந்த அண்டர்லைன் பண்ணி மனதில் வச்சுக்கிடுங்க. நான் எந்த நிலையிலும் போய் இந்த பட்டியல் இருக்கிற ஒரு வரத்தை எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அது அவருடைய விருப்பப்படி யாருக்கு என்ன வரத்தை கொடுத்தா அவன் சரியா ஓடுவானோ அவனுக்கு அந்த வரத்தை கொடுப்பார். தேவைப்படும் பொழுது கொடுப்பார். எல்லாருக்கும் கொடுப்பாரு கிடையாது, அவனுக்கு யார் யாருக்கு அவசியப்படுகிறதோ அவனுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். இத ஒருவேளை எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டு விளக்கம் எடுத்துடலாம், ஆனா அது வராது, அது சரியா வராது, அவனுக்கு உரியது. எல்லாருக்கும் இதை ஏதாவது ஒரு தாளந்து ஒரு வரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆவியானவர் யாருக்கு என்ன வரத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28-31 வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அதாவது எல்லாருக்கும் ஒரு வரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரயாசப்படக்கூடாது என்பதற்கு இந்த வசனத்துல இன்னொரு உண்மை இருக்கிறது. நீங்க அதை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா
தேவனானவர் சபையில முதலாவது அப்போஸ்தலன், இரண்டாவது தீர்க்கதரிசனம், மூன்றாவது அப்போஸ்தலன், பின்பு அந்த லிஸ்ட போட்டு கீழே வருவார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் போதர்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒவ்வொரு வாரமா அவரு கேட்டுட்டு வருவார். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அப்போஸ்தலரா அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் பாத்தீங்களா. அந்த கேள்வியில ஒரு இடைச்சொல் உபயோகப்படுத்துவாங்க மூல பாஷையில. அந்த இடைச்சொல்ல ஊ என்கிற இடைச்சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தா இல்லை, அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா இல்லை என்றார். ஆம் என்கிற இடைச்சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குமானால் மணிகனம் ஊ என்கிற இடைச்சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குமானால் இருக்கிறது ஆம் என்று பதில். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஊ என்கிற இடைச்சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால் இருக்கிறது எல்லோரும் அப்போஸ்தலர்களா, ஆமா எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பதில். ஆம் அப்படிங்கிற இடைச்சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தா எல்லாரும் அப்போஸ்தலர்களா அப்படின்னு கேட்டா இல்லை என்று பதில். இந்த கேள்விகள் முழுவதிலையும் உபயோகப்படுத்த இடைச்சொல் என்ன? ஆம். அப்ப எல்லா கேள்வியும் கேட்டீங்கன்னா எல்லோரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லாரும் குணமாக்க வரமுடையவர்களா? இல்லை. எல்லோரும் அந்நிய பாஷை வரமுடையவர்களா? இல்லை. அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வரத்தை நாடக்கூடிய ஒரு வேலை என்னுடைய வேலை அல்ல, என்னுடைய வேலை அல்ல. ஆவியானவர் யார் யாருக்கு என்னென்ன வரத்தை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறாரோ அவனுக்கு அந்தந்த வரத்தை பகிர்ந்து கொடுப்பார் என்பதை நம்ம அதாவது ஒரு நிலையில வாசித்தோம், இன்னொரு நிலையில பார்க்கிறோம், அது உறுதிப்படுகிறது. இன்னும் எல்லாரும் ஏதாவது வரத்தை இந்த லிஸ்ட்ல உள்ள வரத்தையோ இல்ல அப்போஸ்தலர் மாதிரி பாஷைகளை பேசுகிற காரியத்தை பார்க்க முடியுதா அப்படின்னு சொன்னா இல்லை. இல்ல, தாளந்து வரமாய் மாறி இருக்கிறது. இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாரும் பெற்றிருந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியல. ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வாக்கியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 3000 பேர் ஞானமுழுக்கு எடுத்தாங்க. அவங்க எல்லாரும் உடனே ஏதாவது வரத்தை பெற்றார்கள் என்று சொல்லி எங்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை. 5000 பேர் ஞானமுழுக்கு எடுத்தார்கள், அடையாளப்படுத்தப்படவில்லை. பிலிப்பு மந்திரி ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது பிலிப்பு மந்திரி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த மந்திரி இந்த பட்டியலில் இடப்பட்ட ஏதோ ஒரு வரத்தினாலே அடையாளப்படுத்தப்படவில்லை. அது மாத்திரமில்லை, அந்த காவல்காரன் கூட்டிட்டு போய் சுகப்படுத்தி அவன் என் குடும்பம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த குடும்பம் ஏதாவது ஒரு பட்டியலில் சொல்லப்பட்ட வரத்தினாலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. நாம் மாத்திரம் ஏதாவது ஒரு வரத்தை பெறணும் அப்படின்னு அடம் பிடிப்பது சரியா? அது ஆவியானவர் அவருடைய விருப்பத்தின்படி அவனுக்கு யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். வேண்டான்னு விட்டுருவாரு, கவலையப்பட வேண்டிய. ஆனா எனக்கு ஒரு தாளம் உண்டு, அந்த தாளத்தை நான் ஆவியானவரோடு ஓடும் பொழுது அது எனக்கு வரமாய் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்போ யார் யாருக்கு என்ன வரம் வேணுமோ அதை என்ன தாளத்தை கொடுத்துருக்காரோ அந்த தாளத்தை நீங்க அவரோட கூட செய்யும் பொழுது அது வரமாய் இருக்கும். We need not worry about that. சரிதானே? அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ நம்ம இவ்வளவு காரியங்களை படித்த பிறகு இந்த வசனத்தை எப்படி விளங்கணும் அப்படின்னு சொன்னா, ஞானஸ்நானம் பெறுங்க, நீங்க ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள. ஆமா, ஞானஸ்நானத்தை பெற்று ஆவியினாலே பிறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவனுடைய ஆவியான ஒத்தாசத்தையோடு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற தனித்திறமைகளை, தாளந்துகளை அவன் உபயோகப்படுத்தும் பொழுது அது வரமாக இருக்கும். எல்லாரும் வரம் உடையவர்களாக இருப்பார். எதன் அடிப்படையில? அப்போஸ்தலர் பட்டியலிட்டு இருக்காரு தெரியுமா? பவுல் ஒரு பட்டியல், அந்த அடிப்படையில் இல்ல, ஆவியானவர் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்திருக்கார். தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதனுக்கு தாளந்தை கொடுத்திருக்கார் தெரியுமா? அந்த தாளந்தை தேவனுக்கு பிரியமாக ஆவியில் பிறந்தவனாக ஆவியானவரோடு கூட நடக்கிறவனாக காணப்படுகிற எல்லாரும் வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நான் ஆவியானுடன் நடக்கிறவனா இருந்தால் என்னிடத்தில் ஏதாவது ஒரு வரம் இருக்கும், ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கும். தொழில் திறமை, பேச்சு திறமை, யாரை ஒரு இடத்துல போய் ஒருத்தரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி உங்க செல்வாக்கு உபயோகப்படுத்துற திறமை, ஒரு ஆளுடைய லகுவா பேசி பழகிற திறமை, ஏதோ ஒண்ணு இருக்கும். When you use it to the glory of God, with the help of the Spirit of God, you will be a blessed person on the earth with the gift of prophecy. ஆவியினுடைய வரத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்போ
அப்போ என்கிட்ட வரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, கண்டிப்பா இருக்கிறது. நான் ஆவியானவரோடு நடந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் தேவனுக்கு பிரியமாய் செயல்படுத்துவது எல்லோரும் ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக இருப்பார்கள். பாப்பா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே டைம் ஆயிட்டோன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இன்னும் ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 17-18 நீங்க வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். என்ன இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இதுல ஏதாவது ஒண்ணு செய்யணும்யா. எங்க கிட்ட பாஷை இருக்கிறது. ஆனா வசனத்தை கவனமா படிச்சீங்கன்னா சின்ன குழந்தை கூட விளங்கிக்கணும். விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லல. விசுவாசிக்கிற மக்கள் மத்தியில இந்த காரியங்கள் எல்லாம் காண. ஒருவேளை ஒரு இடத்துல போய் ஒரு பேயை விரட்டணும் அப்படின்னு சொல்லி ஜெயகர் சிவனை கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ண சொன்னா, அது ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் இரக்கமா இருந்து அந்த பேயை விரட்டலாம். அதுக்காக எல்லாரும் பிசாசை விரட்ட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. இல்லை, இதுல ஏதாவது ஒண்ணு எல்லாரும் செய்யணும் அர்த்தம் இல்லை. இது விசுவாசிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அல்ல. விசுவாசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். எப்போ ஆவியானவர் அவனுடைய அனுகிரகத்துக்கு தக்கப்படல, அவனுடைய விருப்பத்தின்படி அதை அவர் செய்கிறதுக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் பிரயாசப்படுவார். சரி, அப்போ இந்த வசனத்துல நம்ம யாரும் குழப்பாதபடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா கேட்டு அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, நம்ம முன்னாடி வந்து சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம செய்யணும் சொல்லிட்டு பாருங்க, விசுவாசிக்கலாம் நடக்க அடையாளம் சொல்லிடு. ஆமா, விசுவாசிக்கிறவங்களா நடக்கும் அடையாளம் தான். ஆனா விசுவாசிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அல்ல. சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அடையாளத்தை செய்வார்கள், ஆனால் விசுவாசிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அல்ல. விசுவாசிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன? ஒரே ஒரு அடையாளம் தான், ஆவியின் கனி. என்னிடத்திலே அந்த கனி 9 சுவை கொண்ட ஒரு கனி வெளிப்படுமானால் நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் என்று அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை. ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, என்ன அதை செய்ய முடியல, இதை ஒரு திறமை இருக்கும், அதை நீங்க செய்யுங்க. ஆனா அந்த பட்டியலில் இருக்கிற ஏதாவது ஒண்ணு வேணும், இல்ல விசுவாசிகளுடைய அடையாளங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்க, அதுல அது இல்லை. அது விசுவாசிக்கிறவர்கள் அவசியப்பட்டால் தேவன் கொடுத்து அவர்கள் என்ன செய்வார்? வழி நடத்துவார், ஊழியத்திற்காக அவர்களை உபயோகப்படுத்துவார், தேவனுடைய நாம மகிமைப்படும்படி அவர் மூலமாய் செயல்படுவார். ஆனால் விசுவாசிக்கிறேன் என்பதற்கான அடையாளம் ஒன்னே ஒண்ணுதான், ஆவியினுடைய கனி. இன்னும் பவுல் ஸ்திரமா சொல்றப்ப இதை நான் வாசிக்க ஆசைப்படுறேன். 1 Corinthians 13ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்களைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன எவ்வளவு திறமையா ஆர்கனைஸ், நான் எவ்வளவு திறமையான பிரசங்கம் பண்ணிடலாங்க, ஆனா என்னிடத்துல அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் வேதத்தை அழகா எடுத்து விளக்கம் கொடுத்து வியாக்கியானம் பண்ணி ஐ கேன் டூ தட். அன்பு இல்லைன்னா ஓசையிடுகிற ஒரு கைத்தாளம் போல, வேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைய பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், விசுவாசம் வரத்தினுடைய பட்டியலில் இருக்கும் சரிங்களா, அது இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் செய்தாலும், என் சரீரத்தை சுற்றரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்புனால இந்த உலகம் அன்புக்கு ஒரு டெபினிஷன் எடுத்துக்கலாம், அது இல்ல. என் இயேசு வெளிப்படுத்திய போல் வெளிப்படுத்துகிற அன்பு. புறஜாதியால் வெளிப்படுத்த ஒரு அழகா பிரசங்கம், we have to give, we have to give, we have to give, everyone is giving.
அது செய்யணும், அது செய்யக்கூடாதுன்னு. ஆனா அதை செய்யும் பொழுது எப்படி செய்யணும்? நான் இயேசுவினுடைய அன்பு வெளிப்படும்படியாய் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் எனக்கு எல்லாமே பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன விளங்குகிறது அப்படின்னு சொன்னா, ஆவியின் கனியில பவுல் மிக முக்கியமான சுவையாய் காட்டுகிறது என்னன்னா அன்பு. ஏன்னா மற்ற எல்லா சுவையும் இதற்குள் அடங்கி இருக்கிறது. அப்போ நான் வரம் பெற்றவனா என்னை காட்டுவதை காட்டிலும் நான் எதை அடையாளம் உடையவனா இருக்க வேண்டும் சொன்னா, அன்பு என்னிடத்துல அடையாளமாக இருக்க வேண்டும். 2 யோவான் 6வது வாக்கியத்தில் நீங்க வாசிக்கலாம், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. பிரசங்கி 12:13 நீங்க வாசிக்கலாம், அவர் நியாய தீர்ப்புல அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய கடமை. அன்பு அப்படிங்கிறது எதுக்குள்ள அடங்குதுன்னா கற்பனைக்குள்ள. நல்லா போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி பாருங்க. ஆவியின் கனி என்று சொல்லி ஒரு 9 சுவை இருக்கு தெரியுமா? அது இந்த பிரமாணத்தை கை கொள்ளும் போது வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால்தான் நான் தாழ்ந்த வரமுடையவனாக தாழ்ந்த வரமாய் மாற்றினவனாக காணப்பட முடியும். சரி, அப்போ எந்த நிலையிலையும் ஏதாவது ஒரு வரம், அந்த பட்டியல் வரத்தை சொல்கிறேன். வரம் என்பது தாளந்தே நீங்கள் வரமாய் மாற்றினா எல்லாரும் வரமுடையவர்களா தான் இருப்போம். ஆனா பட்டியல்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வரத்தை நான் கண்டிப்பாய் பெற வேண்டும் என்று சொல்லி யாரும் என்னை வற்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது இருக்குதா இல்லை என்று நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவைப்படும் பொழுது கிறிஸ்துவினுடைய வழி அடிச்சுவடிகளை பின்பற்றி என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடும் பொழுது எனக்கு அவசியப்படுகிறது அவர் கண்டிப்பாய் தருவார். சரியா? இதை நீங்க மனசுல ஆழமாய் பதிய வைக்கிறீங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்படி வேதம் தெளிவாய் இருந்தாலும் அந்த பட்டியலில் உள்ள வரத்தை ஏதாவது ஒன்றே நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பிற மார்க்கத்தார்கள் வற்புறுத்தப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் மத்தியிலே ஏதாவது ஒரு வரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தப்படுவதை நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதுல அவங்களுக்கு என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், வற்புறுத்தப்படுறதால் அதை தூண்டி அதை பெற வைக்கிறதுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரயாசப்படுகிறதை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. நமக்கு நல்லா தெரியும், விசுவாசிக்கிறேன் என்பதற்கான ஒரே அடையாளம் அன்பு. அன்பு என்று சொன்னால் உலகத்தான் அன்புக்கு வைத்திருக்கிற விளக்கம் அல்ல. பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபாய் எடுத்து ஏழை கொடுத்து அன்பு, வீட்டுல இருக்கிற துணிமணி எடுத்து ஏழை அது இல்லை. என் இயேசு வெளிப்படுத்திய அன்பு, என் பிதா வெளிப்படுத்திய அன்பு, என் ஆவியானவர் வெளிப்படுத்திய அன்பு என்னிடத்தில் இருக்க வேண்டும். நம்ம அதை படிச்சிருக்கிறோம், தெளிவா ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அது நீங்க மனதுல இருக்குதா எனக்கு தெரியாது. ஆனா அந்த அன்பு என்னிடத்தில் இருந்தால் நான் விசுவாசிக்கிறவன், நான் விசுவாசி. சரிதானா? என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதை வற்புறுத்துகிற ஒரு அனுபவம் என்ன செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலும் காணப்படுகிறது. கொஞ்சம் நம்ம சபைகளையும் அது தலை தூக்கி இருக்கிறது. அது இப்ப தூக்கல, சபையினுடைய துவக்கத்திலே தூக்கிச்சு. அது ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்டது. நம்ம அது கடைசி வகுப்புல அதை படிப்போம். சரிங்களா? சரி, ஏன் தூண்டுறாங்க? அது பெறணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. 1 Corinthians 14 வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். வசனம் ரொம்ப தெளிவா இருக்கிறதுல, அந்நிய பாஷை பேசுறோம் பக்தி. அப்ப பக்தி விருத்தி வேணும்னா ஏதாவது வர வேணுங்க. ஒண்ணு அந்நிய பாஷை வேணும், தீர்க்க தரிசனம். இந்த ரெண்டும் ஹைலைட்டடா இருக்கும். ரெண்டையும் முக்கியப்படுத்தி பேசுகிறத நம்ம தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற சபை என்று சொல்லுவோம். அவங்க எங்களோட தீர்க்க தரிசனம் வரவும் இருக்கிறது, நாங்க அந்நிய பாஷையும் பேசுறோம், நாங்க எங்களையும் நாங்க பக்தி விருத்தி அடைய வைத்துக் கொள்கிறோம், சபையும் பக்தி விருத்தி அடைய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வசனங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், விசுவாச பிள்ளைகள் வரத்தை பெறும்படியாய், பட்டியல் வரத்தை பெறும்படியாய் தூண்டப்படுகிறார்கள். ஆனா நம்ம ஒரு ஆராய்ந்து பார்த்த பொழுது, வேதத்தை ஆராயும் பொழுது எல்லாரும் வரம் பெற்றவர்கள் தான். ஆனா பட்டியலில் இருக்கிற வரம் தான் வேணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு தனித்திறமையை கொடுத்துக்கிறார். அது ஆவியானோட ஓடும் பொழுது அது எனக்கு வரமா இருக்கும். ஆனா என்னிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அடையாளம், நான் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, ஆவியுடைய இயேசு வெளிப்படுத்திய அன்பு, பிதா வெளிப்படுத்திய அன்பு,
குமாரன் வெளிப்படுத்திய அன்பு அது நம்ம இடத்துல தொடர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:31 வாசிக்கும்போது இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரத்தை நாட சொல்லியிருக்காரு. முக்கியமான வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசன வரம், சமய பக்தி விருத்தி அடை சொல்றது, அந்நிய பாஷை வரம், என்ன பக்தி விரியா அடை சொல்றது. அதனால நாங்க இதை ஒன்ன பெறுகிறதுக்கு நாடுகிறோம். அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா இங்க பவுல் ஆலோசனை சொல்ற அப்படின்னு சொன்னா முக்கியமான வரத்தை நாடுங்க அப்படின்னு சொன்னா அதை அந்த வரத்தை பெறுவதற்கான பிரயாசம் வருகிறது. ஜீலஸ், ஒரு ஆர்வம். இங்கே எல்லா வேத வாக்கியங்களும் ஆராய்ந்து அறியும் பொழுது இந்த நாடுங்கள் என்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, முக்கியமான வரத்தை பெற்றவர்களை நீங்க என்ன செய்யுங்க, நாடுங்க, அவர்கள் உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்துவார்கள். ஒரு தீர்க்க தரிசன வரம் சபையினுடைய பக்தி விருத்தி உண்டாக்குவா. அந்த வரத்தை பெற்றவன்ட்டு போங்க, வேதத்தை சரியாய் விளக்கி தருவ இடத்துல போங்க. வேத ஆர்டர் சொல்ற ஆசாரியனுடைய உதடுகளில் சத்தியத்தை எதிர்பார்ப்பார்கள் என்று சொல்லி அப்படி அவர்களுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறவரை தேடுங்க, அவங்க கிட்ட போங்க. வேதத்தை புரட்டாம குழப்பாம இருக்கிறபடி சொல்றவங்க தாழ் புரியும் நினைக்கிறேன். அவனுக்கு என்று சொல்கிறது எல்லாருக்கும் என்கிற முடிவுல வர முடியல. ஏன் வேத வாக்கியங்கள் என்ன செய்கிறது இல்ல, எல்லாரும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தாளந்து திறமை ஆகிறது. இங்க நாடுகள் என்று சொல்லும் பொழுது இது ஒரு தனிப்பட்ட ஒரு வரத்தை நாடுவதல்ல, சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவான தீர்க்க தரிசன வரத்தை நம்ம நாட வேண்டியிருக்குது. அந்த வரத்தை பெற்றவனை நாட வேண்டியது இருக்குது. எல்லாருக்கும் அது வரம் கிடையாதுல்ல, எல்லாருக்கும் தீர்க்க தரிசன வரம் கிடையாதுல்ல, எல்லாரும் சபையை பக்தி விருத்தி செய்ய போறது இல்லையா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவானா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எல்லாருக்கும் அந்த வரம் கிடையாதுல்ல. அப்ப முக்கியமான வரத்தை நாடணும்னு சொன்ன வரத்தை தேடுவதல்ல, வரத்தை பெற்றவனை நாடுவது, வேதத்தை அறிவதற்காக, தேவனுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக நாடுகிற ஒரு அனுபவம். இன்னும் சொல்றாரு பாருங்க 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். என்னன்னா அந்த வரத்தை விரும்புகிற அனுபவம் அல்ல, அந்த வரத்தை பெற்றவன் சபையை பக்தி விருத்தி அடைச்சவன். ஏன்னா நீங்க தீர்க்க தரிசன வரத்தை எல்லாரும் பெறணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அங்க அடிபட்டு வருது. எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர்களா? இல்லை சொல்லிட்டாரு. அப்ப எல்லாரும் தீர்க்க தரிசன வரத்தை பெற முடியாது. இங்க நாடுகள் என்று சொல்ல வரத்தை நாடுவதல்ல, வரத்தை பெற்றவர்களை நாட வேண்டும். அவர்கள் சபையை பக்தி விருத்தி அடைய செய்வார்கள். 1 கொரிந்தியர் 14:3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்க பேசுகிறார். அப்ப நம்ம அந்த 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 ஆர்வத்தோட சபையை பலப்படுத்த, சபைக்குள்ள தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்கு விசுவாசிகளை தூண்டுகிற செய்தியை சொல்லுகிற பிள்ளைகளை தேட வேண்டும், அவர்களை நாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்ப நமக்கு நல்லா தெரியும் வரம் அப்படின்னு சொன்னா நான் வரம்பிச்சவனா என்கிட்ட வரம் இருக்குது. எப்படி? என்னுடைய ஆண்டவர் எனக்கு இடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை வெளிப்படுத்துவதற்காக செயல்படுத்துவதற்காக எனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை நான் ஆவியில் பிறந்தவனாக ஆவியானவரோடு செயல்படுத்தும் பொழுது நான் வரம் பெற்றவனாக இருக்கிறேன். எல்லாரும் எல்லா வரமுடையவர்களாக இருக்க முடியாது. ஆவியானவர் அவருடைய அனுகிரகத்தின்படி பிரித்து தருவார். தாளந்தையும் வரத்தையும் நம்ம என்ன செஞ்ச கூடாது, குழப்பிட கூடாது. இப்போ என்ன ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த வரத்தை, இந்த வரங்களை யாராவது பெறணும்னு தூண்டுகிறதுனால, நல்லா புரிச்சுக்கிறீங்க, பட்டியலிட்ட வரங்களை நான் பெற வேண்டும் என்று சொல்லி தூண்டப்படுவதனாலே போலி உண்டாயிற்று. பலனளிக்கும் ஜபத்தை செய்யல அப்படின்னு சொன்னா you will be filled with evil things. துன்மார்க்கத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறது. அதே மாதிரி வரம் என்பது, பட்டியலிடப்பட்ட வரம் என்பது ஆவியானவர் அவருடைய விருப்பத்தின்படி கொடுப்பதாக இருப்பது. அதனால நான் எதையாவது குறிப்பிட்ட வரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு நிற்கிறதுனால, தேவனுடைய ஆலோசனைக்கு எதிராக இருப்பதனால, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக இருப்பதனால, எனக்கு ஆண்டவரை இப்பொழுதே பாஷை வர வேண்டும் என்று நான் அவருடைய விருப்பத்தின்படி தருகிறதை என் விருப்பப்படி கேட்கறதுக்கு நான் பிரயாசப்படுகிறதுனால, அது தேவனுக்கு எதிரான திட்டமாக இருப்பதனால சாத்தான் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த வரத்திற்கு, நிஜமான வரத்திற்கு ஒரு போலியான வரத்தை உண்டாக்குகிறார்.
நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரொம்ப கவனமா இல்லைன்னா கடைசி காலத்துல போலினால வரத்தினால வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு அதுக்கு அடித்தளம்லாம் சபையில ரொம்ப தெளிவா போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த போலி இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது. அது எப்ப உண்டாயிடுச்சு? ஆதியிலே உண்டாயிடுச்சு. நம்ம ஆதியிலே அந்த விசுவாசிகள் வரத்திலே நாடினது போல இந்த வரம் வேணும் கொரிந்தியர் சபையில காணப்பட்டது போல, அநேகர் காணப்பட்டது போல அங்க சாத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா இதற்கு போலியை உண்டாக்கி விடுறான். யார் செய்வா? அஞ்ஞானனும் செய்வான், பாபிலோனியனும் செய்வான், பாபிலோனுடைய குமாரத்திலும் செய்வாங்க. ஏன்? தேவனுடைய சபைக்குள்ளும் இருப்பார்கள். நான் ஜாக்கிரதையாகவும் வேதத்தை ஞானமாகவும் அறிந்து கொள்ளாவிட்டால் இவைகளினாலே இழுக்கப்பட்டு போவேன், வஞ்சிக்கப்பட்டு போவேன். மத்திய 24:24 நீங்க வாசிக்கும் பொழுது கள்ள கிறிஸ்தவரின் கள்ள தீர்க்க தரிசனம் எழும்பி, கள்ள கிறிஸ்தவர் கள்ள தீர்க்க தரிசனம் வேற யாரும் கிடையாது, சபைக்குள்ள கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை அற்புதங்களை செய்வார்கள். கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் எல்லாம் செய்வார்கள். அப்போ சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் ஏற்படுத்திய அந்த வரத்திற்கு போலியை உண்டாக்குகிறார். வெளிப்படுத்தல் 13:13 நீங்க வாசிக்கும் பொழுது பூமியின் மேல் அக்னி இறங்கப்படத்தக்க பெரிய அடையாளங்களை மிருகம் செய்யுமா, பிசாசின் ராஜ்யம் என்ன செய்யுமா. இந்த வசனத்தை உங்க மனதுல ஆழமா வச்சுக்கிடுங்க, மறந்துட்டீங்கன்னா முடிச்சோம். மத்திய 7:22-23 வாஸ்தவ ஞாபகம் வந்துடும். ஆனா யாராவது எதிர்வினை ஆற்றும் பொழுது அது ஞாபகத்துக்கு வர வேண்டும். அந்நாளில் அனைவரும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கும் அல்லவா. யார் பேர்ல? இயேசு பேர்ல. உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும் அல்லவா. யாரு பேர்ல? அதாவது விசுவாசிக்கிறவங்க செய்யப்படுகிற அடையாளங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அடையாளத்தில் பிசாசு துரத்துறோம் இருக்கு பாத்தீங்களா. இங்க இயேசுவின் நாமத்தினால யாரு பிசாசு துரத்துறான்னு பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள். சரிங்களா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. What a tragedy! என்ன எவ்வளவு வேதனை. இயேசுவின் பேர்ல தீர்க்க தரிசனம், இயேசுவின் பேர்ல அற்புதம், இயேசுவின் பேர்ல எல்லாம் செய்யப்படுகிறது. அவர் ஈஸ்வரர் சொல்லிட்டு ஒன்னும் எனக்கு தெரியாதப்பா, நீ அக்கிரம செய்யக்காரன், என்னை விட்டு அகண்டு போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப நமக்கு நல்லா என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஆவியானுடைய வரத்திற்கு ஒரு போலி இருக்கிறது என்பது நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக விளங்குகிறது. பவுல் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில நீங்க பண்ணிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:13-15 வரை வாசிக்கும் பொழுது கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேட்கை வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொள்பவர்கள், அது ஆச்சரியமல்ல, சாத்தான் ஒளியிந்துவனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ உண்மையான வரத்திற்கும் போலியான வரத்திற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். உண்மையான வரத்திற்கும் போலியான வரத்திற்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். ரெண்டு இருக்கு. சரிதானா? நம்ம உண்மையான வரங்கள் கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆவியின் கனி இல்லாதவன் வரம் படைத்தவனாய் தன்னை காட்டினார். பிரமாணத்தை இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய், பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய், ஆவியுடைய தியாகத்தை வெளிப்படுத்தும்படியாய் கை கொள்ளுகிறவனிடத்துல மட்டுமே இருக்கும். ஆனா போலியான வரம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வேஷம் தரித்தவனிடத்திலே காணப்படும். ஆவியுடைய வரம் சபைய பக்தி விருத்தி படுத்துவதற்காக உபயோகமாகும். ஆனால் போலியானவர் சுய பக்தி விருத்தி, ஆவியின் வரம் பெற்றவர். இதோ இவருக்கு நாங்க வாங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், உங்களுக்கு நாங்க குணப்படுத்த முடியாது, வியாதிகளை குணப்படுத்த முடியாது, ஜெபிக்கப்படும். நோ பாப்புலாரிட்டி. பிசாசினுடைய வரம் பாப்புலாரிட்டியை விரும்பும். பிரஸ்தாவப்படுத்த மாட்டார்கள் ஆவியினுடைய வரத்தை பெற்றவர்கள். போலியான வரம் பிரஸ்தாவப்படுத்துவார்கள், தங்களையே பிரஸ்தாவப்படுத்துவார்கள். தங்களை பெருசா எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க. விளக்கலைன்னா ஒவ்வொன்றும் விளக்கணும்னா உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பேசும். சரிங்களா? ஜெபிக்கிற எல்லாருக்கும் விடுதலை, குணமாக்குறவர்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் போய் யாருக்காவது ஜெபம் பண்ணி சுகமாகாம போச்சா? 10 குஷ்டோரி வந்தா ஜெபம் பண்ண 10 பேர் சுகம் ஆயிட்டு. ஆனா போலியில அப்படி செய்ய முடியாது. 100 பேரை குளிர்பாட்டி 100 பேரை கைய வைக்க சொல்லிக்கிட்டு எங்கெங்க வலிக்கும், எங்க இருக்கோ அத்தனையும் கைய வச்சுக்கிடுங்கப்பா, ஆண்டவர் தொட போறாரு, உங்களுக்கு சுகம் தர போறாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவா. கண்டிப்பா சுகம் நடக்கும். எல்லாருக்கும் அல்ல, 1-2 பேரா இருக்கும். ரொம்ப ஈஸி இல்லையா போலியை கண்டுபிடிப்பது? வரத்தில் மோகம் இருக்காது. இது வரத்தை பெறணும் அப்படின்னு ஒரு மோகம் இருக்காது. ஏன்னா அது அவர் தருகிறது,
அவர் எதை கொடுத்தாலும் பரவாயில்லை, நேற்று கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும். ஆனா போலியான வரத்தை பெறுகிற இடத்துல வரத்தின் மீது மோகம் இருக்கும். வரத்தை பெற பிரயாசம் இருக்காது. இது பெறணும்னு சொல்லிட்டு அதுக்காக பிரயாசப்பட மாட்டாங்க. தன்னிடத்தில் இருக்கிற தாளந்தை கிறிஸ்துவுக்காக மகிமையா உபயோகப்படுத்தி வரம் பெற்றவர்களாக இருந்து கொள்வார்கள். இந்த வரத்தை பெறணும், அந்த வரத்தை பெறணும், அவங்க பிரயாசப்பட மாட்டார்கள். ஆனா வரத்தை பெறுகிறதுக்கு பிரயாசம் போலியான வரத்தை பெற்றவரிடத்துல இருக்கும். சத்தியத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படும், அங்கே வரத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படும். வேதத்தை அறிய வாஞ்சி இருக்கும், உங்க வரத்தை பெறுவதற்கு வாஞ்சியா இருக்கும். அப்போ போலியான வரம் ஈஸி அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் நமக்கு நினைச்சல இல்ல. இதுல இந்த வரத்தை பவுல் ஏதாவது குறிப்பிட்ட வரத்தை பெறணும் ஆசைப்பட்டாருன்னு அவர் சொல்றாரு. 14:18-19 வாசிக்கும் பொழுது, நான் சபையில அந்நிய பாஷைகள் 16 வார்த்தைகளை பேசுகிறது, மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறது. அந்நிய பாஷை வரத்தை அவர் பேசணும்னு விரும்பல. அது ஆவியினுடைய வரத்தை பெற்ற பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, அவரு தம்மை பிரஸ்தாபம் பண்ணும்படி அவர்களுக்கு மன்னிக்கணும், தம்மை பிரஸ்தாபம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர் பிரபலப்படுத்தி சொல்லல, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவர் இணைச்சுவார் அப்படின்னு சொன்ன, நீங்க சொல்லக்கூடாது மாதிரி மத்தேயு 9:29-30 வாசிக்கலாம், மார்க் 5:43 வாசிக்கலாம், 7:36 வாசிக்கலாம், லூக்கா 5:14 வாசிக்கலாம். He never encouraged people to go and protest. தான் பெரிய ஆள் அப்படின்னு அவர் காட்டுக்கு பேசப்படாது. He knows, அவருக்கு தெரியும் இது தேவனுடைய வல்லமையினால் நடப்பது, நான் அல்ல, என் தேவனை மகிமைப்பட வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவாய் இருக்கிறது. போலி நம் மட்டிலே காணப்படுகிறத இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். நான் சொன்னேன் தெரியுமா, அவர் எல்லாரையும் சுத்தமாக்கி எல்லாரும் சுகமாகணும், ஈஸியா போலியை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம். இன்னும் ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொள்வோம், 10 இல்லைன்னா 5 நிமிடம், சரியா முடிச்சிடலாம் சாப்டரை. சரி, இப்போ இந்த வரம் பற்றி நமக்கு நல்லா தெரியும். உண்மை எது, போலி எது, தாளங்களை என்ன, வரம்னா என்ன, இதெல்லாம் நமக்கு விளங்கிடுச்சு. இந்த முன்மாரியை பெற்ற வரம் பெற்றேன் அப்படின்னு காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஏன் ஆண்டவர் முன்மாரியை கொடுத்தார்? இந்த பாத்திரம் சொல்லி நான் முடித்து விடுறேன். ஏன் ஆண்டவர் முன்மாரியை கொடுத்தார்? இது ஒரு விளக்கம் தானே தெரியும், உங்களுக்கு பரவசப்படுத்துற பேச்சு அல்ல, விளக்கம் தான். எப்படி நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏன் ஆண்டவர் முன்மாரியை கொடுத்தார்? சீஷர்கள் அந்த முன்மாரியை பெறுகிறதுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோவான் 20:19 வாசிக்கும் பொழுது, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி இருக்கையில they had a fear in them. They are unable to go and to protest for Jesus Christ. அவருக்காக நிற்பதற்கு அவங்களால முடியல. அவங்க பயந்திருந்தாங்க. யூதர்களுக்கு பயந்திருந்தார்கள், ராஜாக்களுக்கு பயந்திருந்தார்கள், அதிகாரிகளுக்கு பயந்திருந்தார்கள். அப்ப ஆண்டவர் அவங்களோட சொல்லுவார் 28:10, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பயம் ஆண்டவர் இவங்க கிட்ட தான், இந்த பயப்படுற அந்த சீஷர்களிடத்துல நீங்க போய் சகல ஜாதியை நினைச்சீங்க அப்படின்னு சொன்ன சுவிசேஷத்தை அறிவிங்க, என் நாமத்தை அறிவிங்க, பிதா குமாரனுடைய நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்களிடத்தான் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். இவர்களிடம்தான் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆனா இவர்கள் பயந்து கதவை பூட்டி இருந்தார்கள். யோவான் 14:16 ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடன் இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாரும் உங்களுக்கு அனுப்பார். நான் போய் நீங்க பயப்படாதீங்க, there another spirit, God's spirit will be there. அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கும் பொழுது அவங்க போய் காத்திருந்தார்கள். எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். They had a fear. இன்னும் போகல அவங்களால எழும்பி போக, நீ காத்திரு, நீ பெறணும், ஆவியின் முன்மாரியுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும், அப்பதான் நீ போக முடியும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலன் அடைந்து, கதவை பூட்டிக்கிட்டு இருந்தவன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு பயந்தவன், அவனை சொல்றார், நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். ஐயோ, முன்மாரியினுடைய அபிஷேகத்தினுடைய நோக்கமே ஒளிஞ்சு கிடந்தவன, பயந்து கிடந்தவனை எழுப்பி கிறிஸ்துவுக்காக நிறுத்துவதுதான். அவங்க எழும்புனாங்களா?
எழும்புனாங்களா? அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார். முன்மாரியுடைய அபிஷேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறது தான். வரத்தை பெறுவதற்கல்ல. நம்ம படிச்சிருக்கிறோம், வரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்துச்சு, அடையாளம் பழைய ஏற்பாடு காலத்துல இருந்துச்சு, அற்புதம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்துச்சு, அதிசயம் பழைய ஏற்பாடு காலத்துல இருந்துச்சு. நம்ம படிச்சிருக்கிறோம். சாரி, சரி, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்துச்சு. அப்ப அந்த வரத்தை கொடுப்பதற்காக முன்மாரி அபிஷேகம் இல்ல. முன்மாரியுடைய அபிஷேகம் பயந்து இருந்த அந்த சீஷர்களை தைரியப்படுத்தி கிறிஸ்துவனுடைய வார்த்தையை போதிப்பதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முன்மாரியை பெற்றோம் அல்லது பின்மாரியை பெற்றோம் என்பதற்கு வரம் என்னல்ல, அடையாளம் அல்ல. வரம் இன்னைக்கு தேவைப்பட்டாலும் கொடுப்பாரு. என்ன வரம் தேவையோ அந்த வரத்தை கொடுப்பார், அது கொடுப்பார். ஆனா அதை பெறுவதற்கான பிரயாசத்தை நான் காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு ஆண்டவர் திறமையை கொடுத்திருக்கிறார். நான் இயேசுவோட ஓடும் பொழுது அது எனக்கு ஆவியானவர் அதை வரமாய் மாற்றி அதில் நான் எவ்வளவு திறமையாய் காணப்பட வேண்டுமோ அவ்வளவு திறமையாய் காணப்பட அவர் உபயோகப்படுத்துவார். எனக்கான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவருடைய முன்மாரியினுடைய அபிஷேகம் உங்களை சீஷர்களை வரத்தினாலே நிரப்புவதற்கு அல்ல, அவர்களை பலப்படுத்துவதற்காக. ஆவியானவருடைய முன்மாரியினுடைய அந்த அனுகிரகத்தை பெற வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இன்னைக்கு பயந்து கிடக்குறோம் அப்படின்னு சொன்னா அது வேதனைக்குரிய காரியம் இல்லைங்களா? ஆண்டவர் எனக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரு, அதை நான் சரியா உபயோகப்படுத்தி சரியா வெளிப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு பிள்ளைகளை, உலகம் போலியை நாடி ஓடுகிறது. அந்த போலியை நாடி ஓடுகிறவனை போல அவன் செயல்படுத்துற கிரியைகளை நீங்களும் நானும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? உண்மைதானே? நம்ம சொல்றதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம ஏன் வெட்கப்பட வேண்டும்? ஐயா, அது போலி என்பதை அடையாளப்படுத்தி காட்டுகிறாரு. அவன் பாடுற மாதிரி நான் பாடணும் ஆசைப்படுறேன், அவன் பிரசங்கம் பண்ற மாதிரி நான் பிரசங்கம் பண்ண ஆசைப்படுறேன், அவன் கையை தூக்கி ஆட்டுற மாதிரி நான் கையை தூக்கி ஆட்டணும் ஆசைப்படுறேன், அவன் அல்லையா சொல்ற மாதிரி நான் அல்லையா சொல்ல ஆசைப்படுறேன், அவன் எப்ப கேசட் போடுவான்னு காத்திருந்து வாங்கி நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் எனக்கு விசேஷ பாடலாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவன் வெள்ளச்சேலை கட்டுறான்னு நானும் வெள்ளச்சேலை கட்டுறேன். போலியை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாது. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, விளையாட்டு அல்ல பரலோக ராஜ்யம், மிகப்பெரிய பாக்கியமான ஒன்று. அதை பெறுவது ரொம்ப லகுவான காரியம். தேவனுடைய வசனத்தை சரியாய் புரிந்து அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலே அவருடைய சபையை நடத்துகிறார், சபையை பக்தி விருத்தி அடைய செய்கிறார். அதற்கு நேர எதிராக பிசாசன் போலியை உண்டாயிருக்கிறான். யாம் பார்வை போலியின் மீது இருக்கிறதா, நிஜத்தின் மீது இருக்கிறதா? நிஜத்தின் மீது இருந்தால் கிறிஸ்துவினுடைய சாயலை பிரதிபலிப்போம், அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுவோம். அந்த வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஆமென். அருமையாக நமக்கு வரங்களை பத்தி நல்ல விளக்கமா சொல்லி கொடுத்த அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது இந்த முடிவு ஜெபத்தை நம்ம மத்தியில அன்ன புஷ்பம் ஆண்டி இருக்கிறீங்க, நீங்க பண்றீங்களா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துற அன்புலே சுவாமி, அப்பா இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துற ராஜா. தேவாதி தெய்வமே, ராஜாதி ராஜாவே உமக்குடா கொடி சோதரப்பா. தெய்வமே, வரங்கள் ஆண்டவரே சப்பா, வரங்களை பற்றியும் தாளந்துகளை பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்ட ராஜா. ஆண்டவரே சப்பா, அதை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தபடியால் உம்மை துதிக்கிற ராஜா. என் தகப்பனே, ஆவியான தெய்வம் தாமே நீங்க பேசினீங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்டோம் ராஜா. ஆண்டவரே சப்பா, நாங்கள் உலகத்தில் ஆண்டவரே புரிந்து கொண்டு உமது சத்தியத்தை ஆண்டவரே அப்பா சத்தியமாய் சொல்லத்தக்கதான பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணுமா செபிக்கிற ராஜா. நாங்கள் போலியாக இல்லை ராஜா. அப்பா என் தகப்பனே, தெய்வமே உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படத்தக்கதான கிருபை நீங்க கொடுக்கணுமா செபிக்கிற ராஜா. அப்பா கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க.
அப்பா கேட்ட ஆண்டவர் வார்த்தைகளை மனதிலே வைத்து ஆண்டவரே அப்பா அதை ஆண்டவரே அபியாசிக்கத்தக்கதான பலனை நீங்க கொடுக்க வேணுமா செபிக்கிற ஐயா என் தகப்பனே இன்னுமாக அப்பா செய்தி கொடுத்த ஆண்டவரு ஐயா காவுடு செபிக்கிறப்பா அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க சரீர பலன்களா மாற்றி போடுங்க ஐயா. அதிகமாய் ஆண்டவரே உங்க வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அப்பா நீங்க உதவி செய்யணுமா செபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா சத்தியத்துக்காக ஆண்டவரே அப்பா உறுதியோடு நிற்கத்தக்கதான பலனை எங்களுக்கு தந்தரல வேணுமா செபிக்கிறோங்க தாவை எங்களை தாழ்த்துக்கிற ராஜா. எல்லாரையும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. காலங்கள் ஆண்டவரே அப்பா மாறிக்கொண்டு இருக்கிறதுக்கு தாவி, ஆனால் என் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது சட்டைகள் நிலையிலே அரவணைத்து பாதுகாத்து கொள்ள வேணுமா செபிக்கிறோங்க தாவின் தகப்பனே ராஜா. நிச்சயமாய் வரும்படியாக நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே வேலை செய்யத்தக்கதான கிருபையை கொடுங்க ஐயா. என் தகப்பனை வழி நடத்துங்க, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உமது நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெபத்துக்கு